ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஹெல்த்தியான டேஸ்டியான பருப்பு பொடி. கூட்டு குழம்பு இல்லாத நேரத்தில் இந்த பொடி இருந்தேன்னா சுடு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். அதுலேயும் பொரியல் வகைகள் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நான் முருங்கை இலை கூட தான் வச்சுருக்கேன். நீங்கள் வெண்டைக்காய் பொரியல், முட்டைக்கோஸ் பொரியல் எதுனாலும் அது கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த பருப்பு பொடியை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். நான் 1 கப்பு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். எந்த கப்பில் நீங்கள் துவரம்பருப்பு வளர்க்குறீங்களோ அதே கப்பில் தான் எல்லா பருப்புகளையும் அளந்து எடுக்கணும். இப்போ இல்லை, மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வறுத்து விட்டுறணும். தீஞ்சு போகக்கூடாது. அப்புறம் பருப்பு பொடி தீஞ்ச வாசனை வந்துடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுக்கணும். அடிக்கனமான கடாயாக இருந்தால் சுலபமாக வறுத்து எடுத்துடலாம். பாருங்கள், லைட்டாக செவந்து மணம் வந்துட்டு இப்போ இதை எடுத்துடலாம். ஒரு தட்டில் போட்டுருங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ அடுத்த பருப்பு, அதாவது பாசிப்பருப்பு, அதே கப்பில் தான் பாசிப்பருப்பும் எடுக்கணும். அதையும் அதே கடாயில் போட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க. நல்லா பொறுமையாக வறுத்து விடுங்க. அப்படின்னா தான் தீஞ்சு போகாமல் பச்சை வாசனை போய் நல்லா வறுபட்டு வரும். பாருங்கள், பச்சை வாசனெல்லாம் போயிட்டு இப்போ லைட்டாக செவந்துட்டு இப்போ இதையும் அதே துவரம்பருப்பு கூட தட்டிடுவோம். இப்போ கடாயில் 4 நான் வறுத்த காஞ்ச மிளகா தான் போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு ஜீரகம் பொரிஞ்ச உடனே எடுத்துடணும். ஏன்னா காஞ்ச மிளகா நல்லா வறுபட்டது தான். இதையும் நம்ம அதிலே தட்டிடுவோம். அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப்பு பொட்டுக்கடலை எடுத்து அதை அந்த சூட்லேயே வறுத்து விட்டுறணும். பாருங்கள், இந்த சூட்டில் வறுபட்டால் போதும். இப்போவும் அதை எடுத்து அதிலே தட்டிடுங்க. ஏன்னா பொட்டுக்கடலை வறுபட்டது தான். இப்போ நம்ம அதே கடாயில் அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விட்டுறணும். நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா வறுபட்டு நல்லா எல்லாம் நல்லா எப்படி பொரிஞ்சு வரணும். அதையும் எடுத்து அதில் தட்டிடுங்க. இப்போ கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விடுங்க. 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு 10 பல்லு பூண்டை இடித்து சேர்த்துருங்க. இடித்து சேர்த்தா தான் சீக்கிரம் பொரிஞ்சு வரும். இது நல்லா செவந்து பொரிஞ்சு வரணும். இதில் உங்களுக்கு உளுந்தம் பருப்பு போடணுன்னா ஒரு 1/4 கப்பு போட்டால் போதும். இல்லைன்னா பருப்பு, அந்த உளுந்தம் பருப்பு மணம் அடிக்கும். இட்லிக்கு பொடி வறுப்போம்லேயே அந்த மணம் அடிக்கும். பாருங்கள், இப்போ நல்லா செவந்து வந்துட்டு இப்போ இதுலேயும் போட்டுருவோம். பாருங்கள், இப்போ இதில் இதுக்கு தேவையான அளவு உப்பு பார்த்து போட்டுக்கலாம். நம்ம அரைச்ச பிறகும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் நிறைய போடுங்க. நான் நல்ல வாசனையாக இருக்கும். இது ஆப்ஷனல் தான். நம்ம இப்போ பூண்டு சேர்த்துருக்கனால பெருங்காயத்தூள் குறைவாக போட்டாலும் போதும். இப்போ நல்லா இதை ஆற விட்டுருங்க. ஆற விட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுக்கலாம். பாருங்கள், நம்ம எல்லாமே இதில் சேர்த்தாச்சு. இதை நம்ம இப்போது நல்ல நைஸான பவுடராக அரைச்சி எடுக்கணும். இது நம்ம சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுனால நல்ல நைஸான பவுடராக இருக்கணும். பாருங்கள், இவ்வளோ நைஸாக இருக்குது. உங்களுக்கு ரொம்ப நைஸாக வரலன்னா கொஞ்சம் சலித்து எடுத்துக்கிடுங்க. ஒரு சல்லடையில் போட்டு சலித்து எடுத்துக்கிடுங்க. இதை இப்போ ஒரு ஏர்டைட்டான பாட்டிலில் போட்டு வச்சுட்டீங்கன்னா 1 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். பாருங்கள், இப்படியே செய்து வச்சுக்கிட்டால் நமக்கு எப்போவும் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடணுமோ அப்படி சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப நாள் கெடாமலும் இருக்கும். இந்த பொடியை நீங்கள் சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். நான் சிவப்பு அரிசி சாதம் தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், அதில் 1 டீஸ்பூன் போட்டு கொஞ்சமாக நெய்யும் விட்டு, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நெய் போடலாம், பொடியும் போடலாம். இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொடி. இப்போ இந்த பொடியோட ருசி கூடினது நம்ம எந்த பொரியலாக இருந்தாலும் அது கூட இதை போட்டு சாப்பிட்லாம். நான் முருங்கலையும் வச்சுருக்கேன். முருங்கலை பொரியல் அது கூட போட்டு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப அட்டகாசமான சுவையோடு இருக்கும். எவ்வளவும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் தோணும் இந்த முருங்கலை பொரியல் வச்சதுக்கு. நீங்கள் வெண்டைக்காய் பொரியல், முட்டைக்கோஸ் பொரியல், எந்த பொரியல் கூட போட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் சாப்பிட்டு பாருங்கள். மேலும் மேலும் சாப்பிட தான் தோணும். இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.